அன்று சொல்றார், என் மகனே, நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பேன். என் மகளே, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். யோசேப்பு வாழ்க்கையில அடிமையாய் கொண்டு போகப்பட்டு ஒரு தேசத்துல ஒரு அடிமையாய் விற்கப்பட்டு அடிமையா வேலை செய்யறான். அப்போ சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. அந்த மாதிரி அடிமையாய் இருந்தவனை எகிப்து தேசத்துக்கே பெரிய அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்திட்டாரு. அந்த தேசத்துல அவன் பெயர் தெரியாதவங்களே இல்லை, கர்த்தர் உயர்த்தி பெரிய புகழ்ச்சியை கொடுத்தாரு. அப்போ தாழ்மையில் இருக்கிறவங்க, ஒண்ணு முடியாதவங்களை கூட தேவன் உயர்த்தி அவங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுக்க முடியும். உங்களுக்கு செய்ய முடியுமே. இன்னைக்கு பாருங்களேன், போற இடம்லாம் மக்கள் ரொம்ப சந்தோஷமா என்னை வாழ்த்துறாங்க. எந்த தேசத்துக்கு போனாலும் பார்க்க முடியுது. பல மதத்தை சார்ந்த மக்களும் மரியாதை கொடுத்து பேசுறாங்க. அப்படி சந்தோஷமா பேசுறாங்க. அதெல்லாம் யோசித்து பார்க்குறேன், எப்படி இவங்க எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறாங்க, எனக்கு எப்படி இந்த ஸ்லாக்கியம் கிடைத்ததுன்னா, நான் ஒரு கிராமத்துல பிறந்தவங்க. 4 மாடி இந்த கிராமத்தை பிறந்த சென்னையில நான் படிச்சிருந்தாலும் என் வாழ்க்கையில என்ன இருக்குது, படிப்பெல்லாம் அறகுறை, எல்லாத்திலுமே அறகுறை. ஒன்றுமே முடிச்சு பட்டங்கிட்டு எதுவும் வாங்கின சிறப்பெல்லாம் கிடையாது. அறகுறையா இருந்த எனக்கு தேவன் இவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதையை மக்கள் கொடுக்கிற அளவுக்கு உயர்த்தினது எப்படிங்க? அப்படி கிருபை. அப்போ ஒரு கீர்த்தி புகழ்ச்சி என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. நம்முடைய திறமை படிப்பு அதுல வருவதல்ல. அல்லது படிப்புக்கூடிய ஞானத்தையும் திறமைகளை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு தருவார். உங்களுடைய படிப்புல நீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க, வேலையில மேன்மைப்படுத்தப்படுவீங்க, பிசினஸ்ல மேன்மைப்படுத்தப்படுவீங்க, நீங்க செய்கிற காரியத்துல நீங்க கனப்படுத்தப்பட்டு ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு ஆண்டவர் உங்களை கீர்த்திய புகழ்ச்சியமாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பிறகு இதுக்கு நீங்க பயப்படணும். கர்த்தரால் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வர இருக்கிறது. அதனால நீங்க சந்தோஷம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்குரியது, எனக்காக நீர் வைத்திருக்கிற கீர்த்தி புகழ்ச்சிக்காய் ஸ்தோத்திரனை துதிக்க ஆரம்பிங்க. எந்த இடத்தில் உங்களை மற்றவங்க அற்பமா எண்ணினார்களோ அவங்கள கண்களுக்கு முன்பாக உங்களை புகழ்ச்சியாக கர்த்தர் வைப்பார். அவங்களே உங்களை புகழுவாங்க. உங்களை பற்றி எப்படியோ நினைச்சேன், நீங்க இவ்வளவு பிரம்மாண்டமா காரியத்தை செஞ்சிருக்கீங்களேன்னு சொல்லி உங்களை புகழ போறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு கீர்த்தி புகழ்ச்சியும் கொடுக்க அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். கைகளை கால்களை ஆணையடிக்க ஒப்பு கொடுத்து அவமானங்களை சகித்தார், பாடுகளை சகித்தார், நிந்தைகளை சகித்தார். ஏன்? என் பிள்ளைகளை நான் கீர்த்தியா